லாஸ்ட் வீடியோல 5 இன்டர்வியூ கொஸ்டின்ஸை பத்தி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. NumPy இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் நம்ம 15 NumPy இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்திருப்போம். இப்ப 16th கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சிஸ் 0 அண்ட் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 இன் NumPy? ஓகே, நம்ம லாஸ்ட்ல ஒரு கொஸ்டின்ல ஆக்சிஸ் 0ன்னு ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருப்போம். அப்ப அந்த ஆக்சிஸ் 0னா என்ன, இந்த ஆக்சிஸ் 0க்கும் ஆக்சிஸ் 1க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்கலாமா? ஜூபிட்டர் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணிக்கிறேன். np டாட் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். 2D அரேவாவே கிரியேட் பண்ணிக்கலாம். 3, ஓகேவா? இப்போ மேட்ரிக்ஸ் டாட் சம் பண்ணிக்கலாம். நான் இதுல யார கொடுக்க போறேன் அப்படின்னா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுப்பேன். ஸோ இதே மாதிரி ஆக்சிஸ் 1 யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறேன், ஆப்ரேஷன் பண்ண போறேன். ஓகே, டாட் சம் ஆஃப் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ நான் ஒரே மேட்ரிக்ஸை வச்சுதான் நான் வந்து சம் பண்ண ஒரே வேல்யூ தான் கொடுத்திருக்கேன். ஆனா எனக்கு ஆன்சர் டிஃப்ரெண்டா வந்திருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதோட ஆன்சர் தான் நான் ஒன்னா போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஆக்சிஸ் 0 கொடுத்த போது ஒரு வேல்யூ வந்திருக்கு, ஆக்சிஸ் 1 கொடுத்த போது ஒரு வேல்யூ வந்திருக்கு. இப்போ இந்த ஆக்சிஸ் 0 என்ன வேலை பார்த்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நமக்கு காலம் வைஸ் வந்து சம் பண்ணிருக்கு. காலம் வைஸ்னா 1 3 4 2 plus 4 6. சோ எனக்கு காலம் வைஸ் ஆட் பண்ணி கொடுத்திருக்கு. இதே வந்து 1 ஆக்சிஸ் 1ன்றது ரோ வைஸ். அப்போ 1 plus 2 3 3 plus 4 7. சோ இப்படிதான் நமக்கு என்ன பண்ணிருக்கு, இந்த ஆக்சிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இதுதான் இதோட டிஃபரன்ஸ். சோ இது காலம் வைஸ், இது ரோ வைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ட் அரேஸ் இன் NumPy? ஓகே, இதுல ஸ்ட்ரக்சர்டு அரே என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அலோ பண்ணும், என்னென்ன டேட்டாவை அலோ பண்ணும் அப்படின்றத பார்க்கலாமா? இங்க அரேன்றது ஹெட்ரோஜீனியஸ். ஓகேவா? ஹெட்ரோஜீனியஸ்னா எல்லா டைப் ஆஃப் டேட்டாவையும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு சேம் அரேல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸை வந்து நான் டேட்டாவை என்ன பண்ணுவேன், ஸ்டோர் பண்ணுவேன். எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு பார்க்கலாமா? இப்போ np டாட் அரே ஆஃப் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம், இதுல ஒரு இன்டீஜரை கொடுத்துக்கலாம். இது இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவும் கொடுத்துப்பேன். ஸ்ட்ரிங் டேட்டாவே என்னால ஸ்டோர் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி ஒரு ஃப்ளோட் வேல்யூவும் என்னால ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ அரேன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட்டிரோஜீனியஸ். ஓகேவா? ஹெட்டிரோஜீனியஸ். அதே மாதிரி இதுல நான் என்ன பண்ணலாம்னா ஒரே சேம் அரேல தான் நான் என்ன பண்ணுவேன், ஸ்டோர் பண்ணுவேன். சேம் அரே. ஓகேவா? டிஃப்ரெண்டான டேட்டாவை என்ன பண்ண போறேன்னா ஒரே அரேல தான் ஸ்டோர் பண்ண போறேன். சோ இது என்னன்னு சொல்லுவோம், ஹெட்டிரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட NumPy அரேவை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு யூ ஃபிளாட்டன் NumPy? சோ ஃபிளாட்டன்னா என்ன, ஒரு NumPy அரேவை எப்படி ஃபிளாட்டனா மாத்துறது அப்படின்றத பார்க்கலாமா? ஃபிளாட்டன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேவை 1 டைமென்ஷனல் அரேவா கன்வெர்ட் பண்றவங்க தான் இந்த ஃபிளாட்டன். ஓகேவா? இங்க நான் ஒரு 2 டைமென்ஷனல் அரே ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கேன். சோ நான் அந்த அரேவை இப்ப என்னவா மாத்த போறேன் அப்படின்னா 1D அரேவா மாத்த போறேன். எப்படின்னு மாத்தலாம்னு பார்க்கலாமா? flat equal to matrix dot flatten off அப்படின்னு கொடுத்தனா என்ன ஆகிடும்னா என்னோட 2 டைமென்ஷனல் அரே 1D அரேவா மாறிடும். பார்க்கலாமா? கால் பண்ணிருக்கேன். இப்போ இங்க 2D அரேவா நான் வச்சிருந்த என்னோட மேட்ரிக்ஸ்ங்கிற ஒரு அரே இப்போ 1 டைமென்ஷனல் அரேவா கன்வெர்ட் ஆகிடுச்சு. சோ இது யாரு பண்ண வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாட்டன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஹவு டு யூ அப்ளை அ கஸ்டம் ஃபங்க்ஷன் எலமெண்ட் வைஸ் NumPy அரே? ஓகேவா? நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எலமெண்ட் வைஸ் அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்றது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்க போறோம், அதை நம்ம கஸ்டம் ஃபங்க்ஷனா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அத ஒரு அரேல கொடுக்க போறோம். அது ஆனா எலமெண்ட் வைஸ் அது பெர்ஃபார்ம் பண்ணணும். நான் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் கொடுக்க போறது இல்ல, நிறைய எலமெண்ட் கொடுக்க போறேன். சோ அந்த எலமெண்ட் வைஸ் அது எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்க போறதுன்னு தான் நான் பார்க்கணும். ஓகேவா? சோ நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போறேன். நான் என்ன ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். நான் ஒரு ஆர்குமெண்ட் எக்ஸ்ன்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் ரிட்டர்ன் பண்ண போற வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் நல் 2. ஓகேவா? இப்போ வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு np டாட் வெக்டரைஸ். இந்த வெக்டரைஸ்ங்கிறவங்க தான் என்ன வேலை பார்க்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு எலமெண்டா அதை பெர்ஃபார்ம் பண்ண வைக்க போறாங்க. அப்போ நான் கொடுக்குற எவ்வளோ எலமெண்ட் கொடுத்தாலும் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அதை என்ன பண்ண போகுது, ஸ்கொயர் பண்ணி எனக்கு ரிசல்ட்டை பாஸ் பண்ண போகுது. ஓகேவா? அப்போ வெக்டரைஸ் ஆஃப் நான் யாரை வெக்டரைஸ் பண்ண போறேன், என்னோட ஸ்கொயரை. ஓகேவா? நான் இப்போ என் டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு, என் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டேன்.
நான் அதை ரிட்டர்ன் பண்ற வேல்யூ கொடுத்துட்டேன். நான் என்ன கொடுக்கணும், அடுத்து என் ஃபங்க்ஷனை காலிங் பண்ணணும் இல்லையா? சோ நான் ரிசல்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 1, 2, 3 ஓகேவா? வெக் ஸ்கொயர் நான் கால் பண்ணிட்டேன். வெக் ஸ்கொயர் ஆஃப் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், அரேல தான் கொடுக்க போறேன் ஓகேவா? சோ np டாட் அரே ஆஃப் 1, 2, 3 ஓகேவா? 3 வேல்யூ நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ என்னோட ரிசல்ட்டை நான் கால் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்ப ஸ்கொயர் ஆகிடுச்சா? அப்போ இது எப்படி ஆகிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்டா எனக்கு ஆகிருக்கு. சோ அதுக்கு யார் காரணம்னா இந்த வெக்டரைஸ் தான் ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எலமெண்ட் வைஸ் ஏதாவது கால்குலேஷன் பண்ணணும், ஃபங்க்ஷன்ல எலமெண்ட் வைஸ் பண்ணணும்னா நம்ம இந்த வெக்டரைஸை யூஸ் பண்ணி பண்ணலாம் ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, how can you count the occurrence of value in a numpy array? ஓகே, நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுவோம், கவுண்ட் பண்ணிடுவோம். ஒரு அரேவை கவுண்ட் பண்றது ஜஸ்ட் இவ்வளவுதான் பண்ணும். அப்ப அது என்ன பண்ணும், உள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்டையுமே எனக்கு கவுண்ட் பண்ணும். ஆனா இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு அக்கரன்சஸ். இப்போ ஒன்னுனா ஒரு ஒன்னுன்ற அக்கரன், ஒரு ஒன்னுன்றது எத்தனை தடவை அங்க அக்கர் ஆகியிருக்கு, அப்ப டூன்ற வேல்யூ எத்தனை தடவை அக்கர் ஆகியிருக்கு அப்படின்றத நான் என்ன பண்ண போறேன், கவுண்ட் பண்ண போறேன். ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு வேல்யூவை கொடுத்து நான் கவுண்ட் பண்ணேன். அதை எப்படி கவுண்ட் பண்றதுன்னு பாக்கலாமா? அதுவும் அரேல உள்ள ஒரு எலமெண்ட்டை நான் கவுண்ட் பண்ணணும் ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அக்கரன்ஸ் ரிப்பீட் ஆன மாதிரி நான் எந்த அரேவுமே வச்சிடல வேல்யூ. சோ அரே 1, 2, 3, 4, 5 வச்சுக்கிறேன். 1D அரேவே கிரியேட் பண்ணிக்கலாம். கவுண்ட் ஈக்குவல் டு np டாட் சம் ஆஃப் அரே ஈக்குவல் டு சோ இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 2ன்ற வேல்யூ எனக்கு எத்தனை தடவை அக்கர் ஆகியிருக்கு நமக்கு தெரியும், அது 2 டைம்ஸ் அக்கர் ஆகியிருக்குன்னு. இப்ப அது கவுண்ட் பண்ணி சொல்லுதுன்னு பாக்கலாமா? ஓகே, நான் இப்போ இதை கால் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துடுச்சு. அப்போ என்னோட 2ன்ற வேல்யூ எனக்கு எத்தனை டைம் கவுண்ட் ஆகியிருக்கு, 2 டைம் என்னோடதுல அக்கர் ஆகியிருக்கு. சோ எனக்கு அதை கவுண்ட் பண்ணி கொடுத்துருச்சு ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் மிஸ் பண்ணாம இருக்க B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.